ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெதஸ்தா ஜெபக்குழுவின் மூலமாய் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் உங்களை காணச் செய்த தேவாதி தேவனுக்கே சகல கனமும் புகழும் மகிமையும் செலுத்துகிறோம். இந்த பெதஸ்தா ஜெபக்குழுவானது 25 ஆண்டுகளுக்கு முன்பாக 4 பேரால் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றில் இதில் அநேக குடும்பங்கள் இணைந்து தேவனை துதித்து ஜெபித்து வருகிறார்கள். இந்த ஊழியத்தில் நாம் 10 ஊழியர்களையும் 15 ஆதிவாசி குழந்தைகளையும் தாங்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். மேலும் ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் விதவைகளையும் தாங்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த ஊழியத்தை அநேகர் தங்கள் ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் தாங்கி வருகிறார்கள். நாங்களும் இதில் இணைக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் ஜெபித்து வருகிறோம். மேலும் இந்த கூடுகையை நாம் ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். ஜெபம். ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் தகப்பனே. அருமையான இந்த மாலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த 2020 வருஷத்திலே ஆண்டவரே, கடைசி விளிம்பில் ஆண்டவரே, நாங்கள் சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு உங்களுடைய பாதத்தில் வரும்படியாய் கத்த தந்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த பெதஸ்தா ஊழியத்தின் மூலமாக நடக்கக்கூடிய எல்லா ஊழியங்களுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அநேக பெண்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவரை இருக்கக்கூடிய இந்த ஊழியத்தை என் தகப்பன் இம்மட்டும் ஆசீர்வதித்து வருகிற அன்பிற்காக துதிக்கிறோம் ஐயா. இந்த நாள் ஊழியத்தை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த நாள் ஊழியத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருவின் கிரியைகள், அந்தகார வல்லமைகள், வான மண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுட்டெரிக்கப்படட்டும் ஆண்டவரே. தகப்பனே, எல்லா பொறாமையின் கண்களும் எரிச்சலின் கண்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படட்டும் ஐயா. நாளில் ஆண்டவரை வந்திருக்கூடிய ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. சேஷமாய் நடத்தக்கூடிய சகோதரிக்காக, சகோதரனுக்காக, குடும்பத்திற்காக உங்க பாதத்தில் நாங்கள் வருகிறோம். இதோடு இணைக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வருஷத்திலே ஆண்டவரை இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த தேவன் ஆண்டவரே, வரக்கூடிய நாட்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. இந்த நாள் ஜெபத்தை தூய ஆவியானவர் நடத்தி கொடுங்க. ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் உங்க பிரசன்னம், உங்க வழி நடத்துதல், உங்களுடைய வல்லமை கடந்து வரட்டும் ஐயா. இந்த இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருக்கும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. இந்த நாள் கட்டுகள் அறுக்கப்படட்டும், உம்முடைய வார்த்தைகள் வல்லமையாய் வெளிவரட்டும் ஐயா. உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. மீதியான நேரம் முழுவதும் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதிக்க கூடி வந்தோம் நல்ல
வாசிக்க வேண்டிய வேத பகுதி 2 ராஜாக்கள் 1 முதல் 7 வரை. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரனையும் தனக்கு அடிமைகளாய் கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றாள். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளை வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீதத்தை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தாயிற்று. ஆண்டவராக இயேசுவை நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல். இந்த கடைசி வாரத்திலே உங்களை சந்திப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பிரியமானவர்களே, நம்ம இன்னும் சில தினங்களுக்குள்ளாய் புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க போகிறோம். இந்த ஆண்டின் இறுதி வரை எத்தனையோ போராட்டங்கள் மத்தியிலே கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். பிரியமானவர்களே, உங்களுடைய உதாரணமான காணிக்கையினாலும் ஜபத்தினாலும் இந்த ஊழியத்தை தாங்கி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய காணிக்கையினாலே இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்குகிறதற்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களுக்கு என் நன்றியை சொல்லிக் கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, அவனுடைய பெரிய கிருபையினாலே உங்களுடைய உதாரணமான உதவியினாலே நாம் இந்த ஆண்டிலே எத்தனையோ போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் நம் மிஷனரிகளுக்கு கொடுக்க வேண்டியது கொடுப்பதற்கும், அது மாத்திரம் அல்ல, நம்மோடு இணைக்கப்பட்டிருக்கிற எத்தனையோ விதவைகள், ஏழைகள், துக்கற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாகவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். உங்களுக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு சித்தமானால் வருகிற 2021 ஆண்டிலே முதல் வாரத்திலே இந்த பெதஸ்தா ஜெப கூடுகை நடைபெறும் என்று சொல்லி அன்போடு கூட நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த முதல் வாரத்திலே 2021 ஆண்டு முதல் வாரத்திலே வாக்குத்தத்த கூட்டம் நம்முடைய ஜெப கூடாரத்தில் நடைபெறும் என்பதை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். எந்த தடை இல்லாதபடி தொடர்ந்து 2021 ஆண்டிலே நம்முடைய ஊழியத்தை நடத்தும்படியாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளுக்காக நான் விசேஷமாய் ஜெபித்த பொழுது ஆவியானவர் என்னோடு பேசின வார்த்தைகளை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். நான் வாசித்த வேத பகுதி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போமானால் வாசிக்க கேட்கலாம். அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவள் நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை ஆவியானவர் என்னோடு கூட பேச துவங்கினார். ஆண்டவர் என்னோடு கூட இந்த வார்த்தைகளை இடைப்பட்டு கர்த்தர் சொன்ன வார்த்தை, என் பிள்ளைகளுக்கு என்ன இருக்கிறது. ஒருவேளை இந்த வேத பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி. அந்த 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்திலிருந்து 10ஆவது வசனம் வரைக்கும் நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா அந்த வேத பகுதி நமக்கு அழகா எடுத்து காட்டுகிறது. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியான் ஆகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரனை தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். பிரியமானவர்களே, இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி. இந்த வேத பகுதி ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி, எலிசா அந்த ஏழை விதவியிடத்தில் கேட்கிறார்,
உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? ஒருவேளை அவருடைய இக்கட்டான ஒரு சூழ்நிலை, அவருடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள். அவள் சொல்லுகிறாய், என்னுடைய பிள்ளைகளை கடன் கொடுத்தவன் அடிமை கொள்ளும்படி வந்திருக்கிறான், என்ன செய்யணும் தெரியாது, எனக்கு இருக்கிற ஆதாரங்கள் என் பிள்ளைகள் தான் அப்படின்னு சொல்லி அவள் எலிசாவிடத்திலே முறையிடுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது எலிசா அவளுக்கு சொல்லுகிற ஒரு பதில், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அவள் சொல்லுகிறாள், ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது என்று சொல்லுகிறாள். பிரியமானவர்களே, வேதம் அழகாய் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அந்த இருக்கிற அந்த ஆசீர்வாதம், கொஞ்சமா இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அந்த வேத பகுதி நமக்கு எடுத்து காட்டுகிறது, அழகாய் விளக்கி சொல்லுகிறது. அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பெருக பண்ணுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, ஆண்டவரினோடு பேசின வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். கர்த்தர் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை என் பிள்ளைகளுக்கு நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆணித்தரமாய் என்னோடு பேசினபடியால் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். பிரியமானவர்களே, உங்களிடத்துல என்ன இருக்கிறது? ஒருவேளை நீங்கள் இக்கட்டு வழியாய் கடந்து வரலாம், நெருக்கங்களின் வழியாய் கடந்து வரலாம், கடன் பிரச்சனையோடு வரலாம். பிரியமான எதிர்பார்த்த காரியங்களை உங்களுடைய வாழ்க்கை நீங்க சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடி நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், உங்களிடத்துல என்ன இருக்கிறது? கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க போகிறாராம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரி, இந்த நாளிலே இந்த வார்த்தை நீங்க விசுவாசிப்பீங்கன்னா ஆண்டவர் உடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கட்டளையிட போகிறார். அந்த 7வது வசனம் சொல்லுகிறது அல்லவா, அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். அப்ப மீதியான, ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதுதான், மீதியான துணிக்கைகளை என் பிள்ளைகள் எடுப்பார்கள், நான் கொஞ்சத்தை ஆசீர்வதிப்பேன் என்று ஆவியானவர் என்னோடு கூட பேச துவங்கினார். நான் வேதத்தின் வழியாய் உங்களை கொண்டு சென்று உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்த விரும்புகிறேன். ஒருவேளை இந்த நாளிலே, ஆண்டவரே என் வாழ்க்கையில ஆசீர்வாதமே இல்லை, ஆண்டவரே எத்தனையோ நான் முயற்சி எடுக்கிறேன், வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிறேன், உங்களை பார்த்து கத்து சொல்லுகிறார். ஆண்டவரே, இந்த நாளிலே என் வாழ்வின் விளிம்பில் வந்து நின்று கொண்டிருக்கிறேன் சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, உங்களை பார்த்து கத்து சொல்லுகிறார், உங்களிடத்தில் இருக்கிறதை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார், நீங்கள் மீதியான துணிக்கைகளை எடுக்க போகிறீர்கள். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். வேதம் அழகாய் சொல்லுகிறது. மத்தேயு புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துக்கு நேராய் உங்க வேத பகுதியை நீங்க திருப்பு வைங்கன்னா 15வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிச்சு பார்த்தா அந்த பகுதி சொல்லுகிறது. மத்தேயு புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்கலாம். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்களை போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். வேதம் அழகாய் சொல்லுகிறது. இந்த பகுதி நமக்கு நல்லா தெரியும். அநேக ஜனங்கள் அவரை தேடி வந்து அவரிடத்திலே பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். 3 நாட்களாய் அவர்கள் சாப்பிடாம அப்படியே உக்காந்துருந்தாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவங்க சாப்பிடாம கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி சீஷரிடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி. அவர்கள் சொல்லுகிற இடத்துல என்ன உண்டு? அவங்க சொல்றாங்க, இவ்வளோ பெரிய கூட்டம். வேதம் அழகா சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அந்த 21ஆம் வசனம் சொல்லுகிறது, ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அவர்கள் சொல்லுகிறார்கள் 5 அப்பங்கள் 2 மீன்கள் மாத்திரம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிறார், அந்த காரியத்தை எங்களிடத்திலே கொண்டு வாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறாய், அந்த வேத பகுதி சொல்லுகிறது 5000 பேர் சாப்பிட்டு இருக்கிறார்கள், 5000க்கு மேல சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ வேத பகுதி சொல்லுகிறது, அவர்கள் மீதியான துணிக்கைகளை எடுத்தார்கள், அவர் சாப்பிட்டு மீந்ததை எடுத்தார்கள். விசுவாசிக்கிறீங்களா? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல உருவாக்குகிற தெய்வம். பிரியமானவர்களே, வேத பகுதி நமக்கு எடுத்து காட்டுகிறது அல்லவா, அந்த 5 அப்பத்தை 2 மீன்களை 5000 பேருக்கு ஆண்டவர் பகிர்ந்து கொடுத்தது மாத்திரமல்ல, மீதியான துணிக்கைகளை அவர்கள் எடுக்கும்படியாய் கர்த்தர்களுக்கு உதவி செய்தார். 12 கூடை நிறைய அவர்கள் நிரப்பினார்கள் என்று வேத பகுதி சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள், ஆண்டவர் ஒரு அழகான ஆலோசனை எனக்கு கொடுத்தார்.
என் பிள்ளைகளுக்கு இந்த ஆலோசனைகளை சொல்ல வேண்டும். ஒருவேளை உங்களிடத்தில் இருக்கிற காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு பெருக பண்ணி உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து மீதியான துணிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? மத்தேயு புஸ்தகம் 14:18 சொல்லுகிறது, அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். முதலாவது, நீங்கள் எந்த காரியத்தை ஆண்டவரிடத்தில் எதிர்பார்த்திருக்கிறீர்களோ இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த காரியத்தை ஆண்டவருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். எத்தனை பேருக்கு அது இருக்கு? யோசித்து பாருங்க. நம்முடைய முயற்சி, நம்முடைய திறமை, நம்முடைய சாமர்த்தியத்தினால் எதையும் நாம் சாதித்து விட முடியாது பிரியமானவர்களே. ஆண்டவருக்குள்ளாய் நின்று கொண்டு சொல்லுகிறேன், அவருடைய பிரசன்னத்தை நிரப்பப்பட்டவளை சொல்லுகிறேன், உங்களிடத்தில் இருக்கிறதை அவரிடத்திலே கொண்டு வாருங்கள். இரண்டாவதாய் மத்தேயு புஸ்தகம் 14:19 சொல்லுகிறது, அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களை அந்த 2 மீன்களை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆண்டு வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்களுக்கு உதவி செய்கிற அந்த கண்மலை நோக்கி பார்க்க வேண்டும். ஒத்தாசை வருகிற, அதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், நான் எனக்கு ஒத்தாசை வருகிற அந்த பர்வதத்தை நோக்கி பார்ப்பேன். உண்மையா சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் உங்களிடத்தில் இருக்கணும். எதுனாலும் வேலைக்காரிகளின் கண்கள் எஜமானின் கரங்களை பார்க்கிறது போல எனக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் உண்மையே நான் பார்த்து கொண்டிருப்பேன். அந்த அனுபவம் கிட்ட இருக்கா? நீங்க மனுஷனை பார்க்கவே கூடாது. மனிதர்கள் மாறிவிடுவார்கள், சூழ்நிலைகள் நேர்மாறாய் இருக்கும் பிரியமானவர்களே, சூழ்நிலைக்கு தக்கதாக மாறிவிடுவார்கள். ஆனால் மாறாத நேசர் ஒருவர் உண்டு பிரியமானவர்களே. அவரை நோக்கி பார்க்க. முதலாவது, எந்த காரியத்தையும் நீங்கள் ஆண்டவரிடத்திலே கொண்டு வாருங்கள். அவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காரியம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, அவரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். அன்னைக்கு பாருங்க, அலங்கார வாசலிலே பிறவி முடவனை கொண்டு வந்து வைத்திருந்தார்கள். எருசலேமின் அலங்கார வாசலிலே அப்போஸ்தலர் புத்தகம் நமக்கு தெரிவிக்கிறது அல்லவா? அந்த 3ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த அலங்கார வாசல் எத்தனையோ நாட்களாகி அந்த அலங்கார வாசலிலே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டுதான். ஆனால் அன்றைக்கு ஆண்டவனுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். எப்படி தெரியுமா? பேதுருவை யோவானும் அந்த இடத்திற்கு வந்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், நீ எங்களை நோக்கி பார். அப்போ அவர்களை நோக்கி பார்த்த பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார் அல்லவா? இன்றைக்கும் நீங்கள் அவரை நோக்கி பார்க்கிற பொழுது உடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை, ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு நமக்கு விசுவாசமே இல்லை. ஆண்டவரை நோக்கி பார்க்கிற, ஒருவேளை சூழலை பார்த்து நம்ம சோர்ந்து போகிறோம், சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகிறோம் அல்லவா? ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் என்ன காரியமாய் இருந்தாலும் உங்கள் அறை கதவை பூட்டிக் கொண்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதே அந்த மத்தேயு புஸ்தகம் 14:19 சொல்லுகிறது, அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். பிரியமானவர்களை, வேதம் அழகாய் சொல்லுகிறது, வானத்தை அண்ணாந்து பார்த்து மாத்திரமல்ல, விசுவாசத்தோடு அந்த காரியத்தை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன் பாருங்க. என்னுடைய கணவனார் எப்போதும் என் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. சின்ன வயதுல இருந்து அவங்க கற்றுக் கொடுக்கிற விஷயம் அவங்க இன்னைக்கும் அதை கடைபிடிச்சிட்டு இருப்பாங்க. எப்போதும் நானே எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்த சாப்பாடை கொண்டு போய் அவங்க முன்னாடி நான் கொடுக்கிற பொழுதே என்னுடைய கணவனார் ஜெபிப்பாங்க. அந்த சாப்பாடை கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க, பிள்ளைகளும் ஜெபம் பண்ணுவாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும், இன்னைக்கு அதை அந்த பிள்ளைகள் கடைபிடித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப நான் யோசிப்பேன், நான் ஒரு நாள் அப்படி நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுதுதான் ஆண்டு சமூகத்திலே என்னுடைய குடும்ப காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஆவியானவர் எனக்கு அதை வெளிப்படுத்தினார். அவர் சொன்னார், நீயும் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணி அதை ஆசீர்வதித்து சாப்பிடு, அப்பொழுது உனக்கு இருக்கிற நோய்கள் எல்லாம் குணமாகுங்கிறத ஆண்டு எனக்கு வெளிப்படுத்தி காட்டினார். அப்போ ஆண்டுடைய சமூகத்திலே அதை ஸ்தோத்தரித்து நம்ம ஆசீர்வதித்து ஆண்டுடைய சமூகத்திலே அதை செலவிடுகிற பொழுது, என் அனுபவத்தில் சொல்றேன் பிரியமானவர்களே, நீங்க மாத சம்பளம் வாங்கினவன்னு ஆண்டு சமூகத்தில் வைத்த ஆண்டவரே என்னோட கொஞ்சத்தை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிச்சீங்கன்னா கண்டிப்பா கர்த்தர் ஆசீர்வதித்து மீதியான துணிக்கைகளை எடுக்க செய்வார். அது மாத்திரம் அல்ல பிரியமானவர்களே, மத்தேயு புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 19 சொல்லுகிறது, விசுவாசத்தோடு அந்த வசனம் வெளிப்படுத்துகிற விசுவாசத்தோடு அவர்களை பந்தி இருக்க கட்டளையிட்டார். அவருக்கு சந்தேகமே வரல இயேசு கிறிஸ்துவுக்கு. வானத்தை அண்ணாந்து பார்த்து அதை ஆசீர்வதித்து விசுவாசத்தோடு அதை சீஷரிடத்தில் கொடுத்து பந்தி இருக்க கட்டளையிட்டார். ஜனங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னார். உடனே அவர்கள் பந்தி இருந்தார்கள். அப்பொழுது எடுக்க அது குறையவே இல்லை பிரியமானவர்களே. அப்படித்தான் அந்த ஏழை விதவையுடைய வாழ்க்கை நடந்தது பிரியமானவர்களே. அவ அப்படி எடுத்துட்டே இருக்கா, என்ன எடுத்துக்கொண்டே இருக்கிறாள்.
பக்கத்து வீட்டில இருந்து எல்லா பாத்திரத்தையும் வாங்கிட்டு வந்து எண்ணெயை ஃபில் பண்ணிட்டே இருக்கா. எண்ணெய் நிரம்பிட்டே இருக்குது, ஒவ்வொரு பாத்திரமாய் நிரம்பி கொண்டு இருக்கிறது. திருப்பி பிள்ளைங்க சொன்னாங்க பாத்திரம் இல்லை. அவங்க இல்லைன்னு சொன்னவொன்னே அப்படின்னு எண்ணெய் நின்று போயிற்று. அதை விற்று கடனை அடைத்தாள். தன்னுடைய பிள்ளைகளும் அவளும் ஜீவனம் பண்ணுவதற்கு எத்தனையோ, ஒருவேளை அந்த பஞ்ச காலத்திலே, ஒருவேளை போராட்டத்தின் காலத்திலே அவளுக்கு உதவியாய் இருந்தது அல்லவா? இன்றைக்கும் பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவரிடத்திலே அந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வாருங்கள். அது மாத்திரமல்ல, உங்களிடத்தில் இருக்கிற காரியத்தை கொண்டு வாருங்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க பழகுங்கள். அது மாத்திரமல்ல பிரியமான, விசுவாசத்தோடு அதை நீங்கள் பயன்படுத்த துவங்குங்கள். விசுவாசத்தோடு அந்த தொழிலை துவங்குங்கள். விசுவாசத்தோடு உங்களுடைய படிப்பை தொடருங்கள். விசுவாசத்தோடு நீங்கள் எல்லாவற்றையும் செய்கிற பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இரண்டாவது ஒரு சம்பவத்தை குறித்து ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். யோவான் புஸ்தகத்தின் நேராய் வேத பகுதியை திருப்புவீங்கன்னா 2வது அதிகாரம் 1-10 வரைக்கும் நான் வாசிச்சு பார்த்தா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி. அந்த அருமையான பகுதி நமக்கு சொல்லுகிறது, அவர் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனார், அழைக்கப்பட்டிருந்தார். அந்த கல்யாண வீட்டுக்கு போனார். அங்க பாருங்க, அந்த வேத பகுதி சொல்லுகிறது, 10வது வசனம் சொல்லுகிறது, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார்கள். பிரியமானோர், வேதம் அழகாய் சொல்லுகிறது. அந்த அந்த பகுதி நமக்கு எல்லாம் தெரியும், நான் நிறைய தடவை நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஆனால் பாருங்க, இந்த வேத பகுதி ஆண்டவர் எனக்கு முன்பாய் கொண்டு வந்து, அங்கே திராட்சரசம் இல்லை, அந்த பந்தியிலே பரிமாறுவதற்கு திராட்சரசம் இல்லை. ஆனா பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த அந்த வேத பகுதி நமக்கு சொல்லி தருகிறது. அந்த 9வது வசனம் சொல்லுகிற, அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காருக்கு தெரிந்ததை அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாதனாலே அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்து மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். பிரியமானவர்களே, அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஒருவேளை ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை, ஆசீர்வாதமே இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி ஆசீர்வதித்தது போல நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உடைய வாழ்க்கையில் இல்லாமையை கர்த்தர் ருசியுள்ளதாய் மாற்றப் போகிறார். ஒருவேளை உங்களுடைய குடும்பங்கள் பிரிந்திருக்கலாம், உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிரிவினைகள் இருக்கலாம், ஆசீர்வாதமே இல்லாமல் இருக்கலாம், எத்தனையோ முயற்சி எடுத்த வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை என்கிற சூழ்நிலையிலே கடந்து வந்திருக்கலாம். பிரியமானவர்களே, நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொல்லுகிறார், உங்களுடைய இல்லாமையை இயலாமையை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறாராம். வேத பகுதி சொல்லுகிறது, இதே வேத பகுதி சொல்லுகிறது, அந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, திராட்சரசம் குறைப்பட்ட பொழுது இயேசுவின் தாய் அதை அவருக்கு அறிவித்தாள். முதலாவது இந்த பகுதியும் அதுதான் நமக்கு வெளிப்படுத்துகிறது அல்லவா? நான் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லுகிறேன், நீங்கள் அவரிடத்திலே போய் தெரியப்படுத்த வேண்டும் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, அந்த 2வது அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ, என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்ப என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? என்னுடைய வாழ்க்கையிலே வெறுமையை ஆண்டவர் மாற்ற வேண்டுமானால், என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாத குறைவை கர்த்தர் மாற்ற வேண்டுமானால், என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிரியமான, அது மாத்திரமல்ல, 3வது அதே 2ஆம் அதிகாரம், யோவான் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, தண்ணீரை மொண்டு கொண்டு போங்கள் என்று சொன்னார். விசுவாசத்தோடு, இது விசுவாசத்தை குறித்து நம்மோடு கூட பேசுகிறது அல்லவா? அவர் ஒரு கேள்வி கூட கேட்கல, அந்த வேலைக்காரர்கள் ஒரு கேள்வி கூட கேட்கல, அவர்கள் அந்த தண்ணீரை அப்படியே மொண்டு கொண்டு போனார். அவங்களுக்கு தெரியாது இது திராட்சசமாய் மாறிட்டு, அவங்களுக்கு தெரியாது, ஆனால் விசுவாசித்தார்கள். இன்றைக்கும் பிரியமானுடைய சூழ்நிலைகளை நீங்க பார்க்காதீங்க, நீங்க ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை மாத்திரம் நோக்கி பார்க்கும்படியாய் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். வேத பகுதி சொல்லுகிறது அல்லவா பிரியமானவர்களே, வேத பகுதி நமக்கு அழகாய் எடுத்து காட்டுகிறது. அவர்கள் மொண்டு கொண்டு போனார்கள், ஒரு கேள்வி கூட கேட்கல. அப்படி ஆண்டவரிடத்தில் கேள்வியே கேட்கக்கூடாது, அவர் வார்த்தை கீழ்ப்படியணும், அவர் என்ன எதிர்பார்க்க அதை செய்யணும், விசுவாசிக்கணும். 3வதாய் ஒரு காரியத்தை குறித்து ஆவியானவர் என்னோடு கூட பேச துவங்கினார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10-16 வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த வேத பகுதி சொல்லுகிறது, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி, சாரிபாத் விதவை குறித்து அந்த வேத பகுதி நமக்கு எடுத்து காட்டுகிறது. 1
1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிச்சு வாசிக்கலாம். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகுகளை பொறுக்கிறேன் என்றாள். அதற்கு அவள், அந்த 12ஆம் வசனம் சொல்லுகிறது, பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகு பொறுக்கு. அப்ப 2 விறகு பொறுக்கிறான்னா அங்க எவ்வளவு மாவு இருந்திருக்கும் பாருங்க. வேதம் சொல்லுது கொஞ்சம் மாவு இருந்தது, கொஞ்சம் எண்ணெய் இருந்தது. அவ சொல்றா, நான் சாப்பிட்டு செத்து போகிறேன். அப்ப நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை அப்படித்தான் இருந்தது அவருடைய வாழ்க்கையிலே. அந்த ஏழை விதவையுடைய வாழ்க்கையிலே சூழ்நிலை அப்படித்தான் இருந்தது. பிரியமானவர்களே, வேதம் அழகாய் சொல்லுகிறது. அந்த வேத பகுதி நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 14 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பிரியமானவர்களே, எலியா சொன்னது மாதிரியே நடந்தது. அந்த பஞ்ச காலம் முழுவதும் அந்த பானையில் இந்த மாவு செலவழியவே இல்லை, எண்ணெய் குறைந்து போகவே இல்லை. பிரியமான, இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், உடைய சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டவர் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கர்த்தர் இன்னைக்கு சொன்ன வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, அந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது அல்லவா, அந்த வேத பகுதி சொல்லு, அந்த மாவு அவன் சொன்னது போலவே செலவழிந்து போகாதபடி அப்படியே நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உண்டாக்கினார். இன்றைக்கும் உடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உண்டாக்க போகிறார். அப்படியானால் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிற 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ண என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கு உன் குமாரனுக்கு பண்ணலாம் என்றான். பிரியமானவர்களை, எலியா சொல்லுகிறார், நீ சரிதான் ஒரு 2 விறகு பொறுக்கிற, நீ போய் அடை ஆயத்தப்படுத்தி நீயும் உன் பிள்ளைகளும் சாகலான்னு நினைச்சு சாப்பிட்டு செத்து போகலான்னு நினைச்சிருக்க. ஆனா இன்னைக்கு நீ போய் முதல்ல எனக்கு ஒரு அடை பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றது பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு சின்ன அடை ஆண்டவரிடத்துல எதிர்பார்க்கிறது தான். உங்களிடத்துல என்ன காரியம் இருக்கிறது, முதலாவது அவருக்கு கொடுக்க பழகுங்கள். உங்களிடத்துல இருக்கிற தாளந்துகளை ஆண்டவருக்காய் பிரயோஜனப்படுத்த பழகுங்கள். ஒருவேளை நீங்க காணிக்க நிறைய கொடுக்கலாம், ஆனா உங்களிடத்துல என்ன தாளந்து இருக்கிறது? ஒருவேளை பாடுகிற தாளந்தா இருக்கலாம், ஜெபிக்கிற தாளந்தா இருக்கலாம், ஒருவேளை ஆண்டுடைய வேதத்தை நீங்கள் பிரசங்கிக்கிற தாளந்தா இருக்கலாம். பிரியமானவர்களை, அதை ஆண்டவருக்காய் கொடுக்க பழக வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வேதம் அழகாய் சொல்லுகிறது. அந்த வேத பகுதியின் படி, அந்த 17வது 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படி, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவன் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். பிரியமானவர்களே, உங்களிடத்துல இருக்க ஒரு சகோதரி நான் சந்தித்த போது அவங்க சொன்னாங்க, ஒரு நாள் அவங்கள சந்தித்து பேசி கொண்டிருந்தேன் பாருங்க. அவங்ககிட்ட நான் பேசி கொண்டிருந்த பொழுது நாங்கள் தசம பாகத்தை குறித்து பேசி கொண்டிருந்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை என்னுடைய கணவனாருடைய சம்பளம் ரொம்ப கம்மி தான், அதனால நாங்கள் தசம பாகம்லாம் எடுத்து வச்சா எங்களால் ஒன்றுமே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை நீங்கள் முதல்ல அதை ஜெபித்து அதை எடுத்து வைக்க பழகணும் அப்படின்னு சொன்னேன். பிரியமானவர்களே, அவங்க சொல்கிறாங்க, கொஞ்சம் தான் எனக்கு சம்பளம். உண்மையாக சொல்கிறேன் பிரியமானவர்களே, அவனுடைய சமூகத்தை நின்று கொண்டு சொல்லுகிறேன், நீங்கள் முதலாவது ஆண்டவருக்கு கொடுக்க பழகுங்கள். உங்களுடைய வருமானத்திலிருந்து ஆண்டவருக்கு 10ல் 1 பங்கு கிடையாது. ஆண்டவர் உங்களை என்ன ஏவுகிறார் அதை முதலாவது ஆண்டவருக்கு கொடுக்க பழகுங்கள். பிரியமானவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொண்டு வருவார். ஒரு நாளிலே ஒன்றுமில்லாது இருந்த என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்து இம்மட்டுமா என்னை கர்த்தர் உயர்த்தி மேன்மைப்படுத்திருக்கிறார்.
உலக பிரகாரமான உத்தியோகத்தை கொடுத்த ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பதற்கு காரணம், எனக்கு ஆண்டவர் கொடுத்தது எல்லாம் அவருக்கு நான் கொடுக்க பழகி இருக்கிறேன். ஒருவேளை ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அந்த அனுபவம் இடத்துல இல்லை. ஆனால் என்றைக்கு ஆண்டவர் சமூகத்திலே ஆண்டவருக்காக எங்களை ஒப்பு கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வந்தோமோ, அந்த நாளிலிருந்து ஆண்டவருக்காக நாங்கள் கொடுக்க பழகினோம். கர்த்தர் எங்களை, எங்கள் பிள்ளைகளை இந்த நாளிலே உயர்த்தி வைத்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்காய் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கொஞ்சத்திலிருந்து ஒரு பகுதி ஆண்டவருக்கு நீங்கள் கொடுத்து ஆண்டவருக்காக செலவிடுவீங்கன்னா, உங்களுடைய தாளந்தைகளை ஆண்டவருக்காய் நீங்கள் பிரயோஜனப்படுத்துவீங்கன்னா, நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். அது மாத்திரமல்ல, பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல நீங்கள் எதற்குமே கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாவற்றையும் நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தோடு தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்த பழகுங்க. பிரியமானவர்களே, ஒரே ஒரு விஷயம்தான் ஆண்டவர் என்று சொன்ன ஆணித்தரமான வார்த்தை, என் பிள்ளைகள் என்னிடத்திலே வந்து சொல்லட்டும். அன்றைக்கு அருமையான எஸ்தர் ராஜாத்திட்ட அகாஸ்வேரி கேட்டது போல கர்த்தர் இன்றைக்கு உங்கள் நாளிலே உங்கள் அருகில் வந்திருக்கிறார். நான் அதை உணர்கிறேன். பிரியமானவர்களே, உங்கள் அருகில் வந்து ஆண்டவர் கேட்க உங்களுக்கு என்ன வேணும், உன்னுடைய வேண்டுதல் என்ன, விண்ணப்பம் என்ன, என்ன காரியத்தினால ஆண்டவர் இன்னைக்கு நிறைவேற்ற போகிறார். நான் தீர்க்கதரிசன வார்த்தைகளை கர்த்தர் சொன்ன வார்த்தைகளோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படி நாம் இருந்த இடத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபிக்க போகிறோம். நன்றி ராஜா, நாங்களும் உம்மை துதிக்கிறோம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம். மகிமையானவரே உம்மை துதிக்கிறோம். நாளிலே முழங்கால் படியிட்டு உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். பலவீனத்திற்காக ஜெபிக்கிற சகோதரிகளை நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, என் தரிசன கண்களை ஆண்டவர் திறந்திருக்கிறதை உணர்கிறேன். அப்பா, அல்லேலூயா. ஏமன் லார்ட், உமக்கு நன்றி ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறேன். எத்தனையோ பேர் இன்றைக்கு ஆண்டவரே, ஏமன் லார்ட், என்னுடைய முழங்கால்களை முடக்க முடியாதபடி வேதனை இருக்குன்னு சொல்லி ஆண்டவரே ஜெபிக்கிற சகோதரிகளை நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, அல்லேலூயா. தன் பிள்ளையின் ஆசீர்வாதத்திற்காய் மன்றாடுகிற ஒரு சகோதரி நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, அல்லேலூயா. ஏமன் லார்ட், என் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிற ஒரு சகோதரி நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, என் கர்த்தரனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி சமூகத்திலே முழங்கால் படியிட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரங்கள் இந்த நாளில் ஆசீர்வதிக்கிறதை உணர்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், ஏமன் லார்ட், ஏமன் லார்ட், உமக்கு நன்றி ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் தேவனால் கூடாது ஒன்றுமில்லை, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். ரீமானா சந்தர யாக்கந்தர வா நுரிபி சந்தரவ, நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் உன் சிறையிருப்பை நான் திருப்புவேன். ஆண்டவர் கொடுக்கிற நல் வார்த்தைக்காய் நன்றி. உன் சிறையிருப்பு மாறும். எத்தனை ஆண்டுகளாய் உன் அறை வீட்டை பூட்டி கொண்டு அழுது கொண்டிருக்கிற அன்பு குமாரத்தியே, உன் சிறையிருப்பை நான் மாற்றுவேன். லிசன் தூனியாக்கர பிலரபி நுரிபி சந்தர வா நியாக்கன் டுரபி லிசன் தூனியா. இதோ உன் பலவீனத்தின் கட்டுகளை கர்த்தர் நாளிலே உடைத்து போடுகிறார். ரிபல தூர ரபூனி அக்கந்தர பலபா நூரிபி. சூழலுக்கு அப்பாற்பட்ட தேவனாய் உன் கணவனுடைய வாழ்க்கை நான் கிரியை செய்வேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணுவேன். யாக்கப தூர லபூனி அக்கந்தரபா நூரிபி. பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற இதோ நிக்கா மானப சந்தரபா சகோதரிகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஈனி மனக்கரபை சந்தரபா, நான் அவர்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்துக் கொள்ளுவேன். ஈனி கமனரு தூரிலி அக்கன்றுரபெலி சந்தூனியா, என் நாமத்தினாலே அவர்கள் கையெழுத்திடுவார்கள். ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளுக்காய், தரிசனங்களுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா, நன்றி சொல்லுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே ஒவ்வொரு குடும்பத்தில் இறங்கி வந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தின் மீது உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கி வந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி. சர்வ வல்லவருடைய மகிமை, ஏவ தேவ பிரசன்னம் இறங்கி இருக்கிறபடியால் thank you wonderful master, நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், இதோ உங்கள் பள்ளத்தாக்குகளை தண்ணீரால் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாக்கின்படி கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வாதத்தால் நிரப்புவீராக, நிரம்பி வழிய பண்ணுவீராக. உடைய குறைவுகள் நிறைவாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. thank you lord. ஏமன் லார்ட், அவர் கொஞ்சத்தை கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து கனப்படுத்துவீராக. ஏமன் லார்ட், உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் அப்படி செயல்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். இன்றைக்கு உம்மை நோக்கி பார்க்கிறேன். உம்முடைய சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுத்திருக்கிற ஆண்டவரே தகப்பனே, உமக்காக கொடுக்கும்படி தன்னை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே. இது உம்முடைய கிருபை ஆண்டவரே, தயவு ஆண்டவரே. தீர்க்கதரிசன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்தில் நிறைவேற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அப்படி செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே உம்முடைய ஆளுகைக்கு தருகிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க மகிமைப்பட்டீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இதில் பயன்படுத்தின ஒவ்வொரு பாத்திரங்கள் மூலமாய் நீங்க மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். எல்லா கனம் துதி புகழ் மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேவைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரி செல்வி பில்லி, எண் 282, 23வது தெரு, சாந்தி நகர், பாளையங்கோட்டை 627002, திருநெல்வேலி. தொலைபேசி எண் 9486337747 மற்றும் 9443737466. Email ID: BethesdaPrayerGroup91@gmail.com.